கடந்த சில வாரங்களாக இன்பத் தமிழொலி தமிழ் ஒலிபரப்புச் சேவையில் ஒலிபரப்பாகி வரும் ராஜயோகம், அதன் தனித்துவம், அதன் தனிச்சிறப்பு, ஆஸ்திரேலியாவிலும் அதற்கான தனித்துவமான பயிற்சி பட்டறை டிசம்பர் மாதத்தில் நடைபெறவிருப்பது, அது சம்பந்தமான சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் சிறப்பு நிகழ்ச்சி. ஆஸ்திரேலியா பெர்த் மாநகரத்தில் வாழ்ந்து வரும் சரவணன் இப்பொழுது வாரணையில். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். நீங்கள்? நல்ல சுகமா இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கடந்த வாரம் ஆழ் மனது, அதை அடக்குவது, அதனை கட்டுப்படுத்துவது போன்ற விடயங்களை பற்றிய விளக்கங்களையும், இந்த ராஜயோக பயிற்சி என்பது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவும் என்பதையும் நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். தெளிவாக பல விளக்கங்களை தந்திருந்தீர்கள் என்று பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் என்ன பேசப் போகிறோம்? வணக்கம் அண்ணா. யோகையான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். வணக்கம் நேயர்களே. இன்பத் தமிழ் ஒலி வானொலி ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நாங்க அடிப்படையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான முக்கியமான 3 அம்சங்களை முதல் சொல்றேன். ஆரோக்கியம், பொருளாதாரம், பாதுகாப்பு. இது 3 முக்கியமான அம்சம். அந்த வகையில இன்னைக்கு பேச போற தலைப்பு பாத்துட்டீங்கன்னா பாதுகாப்பு, அதாவது கவசம். ஆங்கிலத்துல டிவைன் ஷீல்ட் சைக்கிக் ஷீல்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கவசத்தை எங்களை சுற்றி நாங்களே ஒரு கவசத்தை எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அது என்ன விஷயமாக இருந்தாலும் கூட ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள், அப்படியா? ஆமாம். எக்ஸ்டர்னல் போர்சஸ், அதே வேளையிலே எங்களிடம் இருக்கக்கூடிய மனதிலே ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம், அப்படியோ? அல்லது என்ன பாதுகாப்பு கவசம் என்றால் என்ன? ஓகே, அதை பத்தி தான் இன்னைக்கு விரிவாக நம்ம பேச போறோம். சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு 24 மணி நேரமும் யாரும் நமக்கு கவசத்தை நமக்கு அளிக்க முடியாது. ஆமாவா? ஏன்னு சொன்னா விபத்து என்பது எல்லா இடத்துலயும் எந்த ரூபத்திலயும் நம்மளுக்கு நடக்கலாம். ஆமாம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படி ஆகி வச்சுது. ஏன்னா நம்ம காலையில எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸ்களை பாக்குறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம். சோ நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களையும் விபத்து கண்டிப்பா அடங்கியிருக்கு. ஆனா அதுல இருந்து நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்ம எதுவுமே குறிப்பா சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய பாதுகாப்புக்கு நாம் தான் உத்தரவாதம் வேணும்னு சொன்னா இந்த மாதிரி யோக சக்தி மூலமா தான் நம்மளுக்கு இந்த பாதுகாப்பு நம்மளுக்கு ஏற்படுத்திக்க முடியும். சரிங்களா? ஏன்னா யோக சக்தி பயிற்சி மூலமாக நமக்கு நம்மை சுற்றி ஒரு வட்டம் போல் சூழ்நிலை இருந்து நமக்கு அந்த பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா நாம் யாரும் காலையில தூங்கி எழுந்திருச்சு பல் வலிக்கிட்டு சட்டை போடுறதுக்கு யாராச்சும் மறப்பாங்களான்னு? ஆனா அதே போலத்தான் நம்ம காலையில எழுந்திருச்சு நம்மளோட காலை கடன்களை முடித்துட்ட பிறகு நம்ம கண்டிப்பா இறைவனை வழங்கும் தானே. நாம் சட்டை அணிவது போல் நாம் இந்த கவசத்தை நமக்கு வேண்டிய போல் நம்ம அமைச்சுக்கலாம். இக்கவசமானது நம்மளை 24 மணி நேரமும் ஒரு ஒளி வட்டத்து போல் நம்மளை சூழ்ந்திருக்கும். அதாவது இந்த கவசம் என்பதை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் ராஜயோக பயிற்சி மூலம் என்பதை கொஞ்சம் முடிந்த அளவு தெளிவுபடுத்தலாமா? ஓகே. இந்த கவசம் என்றால் என்ன? எனக்கு ஒருவர் அடிக்க வந்தால் அவர் எனக்கு அடிக்காமல் போய்விடுவாரா? அல்லது நான் ஒரு விபத்தை சந்திக்க நேர்ந்தால் அந்த விபத்திலிருந்து நான் தப்பிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அப்படி அது கொஞ்சம். ஆமாம். ஏன்னா இந்த கவசமாகப்பட்டது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பேரிடர்களிலிருந்து நம்மளுக்கு தவிர்க்குது. அதுதான் உண்மை. 24 மணி நேரமும் நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைகளை உருவாக்கிறது. நம்மளை இந்த கவசம்னு சொல்லி சொன்னாலே அதுல பல வகைப்படுதுங்க. அதுல பல வகை அந்த அம்சங்கள்ல தான் நான் முதல்ல சொல்ற அம்சம் வந்து நேரடி பாதுகாப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. நேரடி பாதுகாப்புன்னா தீ விபத்து, கார் விபத்து, திருட்டு, வழி பறிக்கொள்ளை, இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் நேரடி பாதுகாப்பு. இதுல இருந்து இப்ப நான் சொன்ன இந்த அனைத்து விபத்துக்குள்ள இருந்து நேரடியா நமக்கு பாதுகாப்பு தருது. சொன்னீங்கன்னா நீங்க அந்த தீ விபத்து வீட்டுல இருந்தாலும் இந்த யோக சக்தியாகப்பட்டது இந்த கவசம் உங்களை முழுமையாக எந்த ஒரு இன்னலுக்கும் எந்த ஒரு என்ன சொல்றது அந்த நமக்கு ஏற்படுற எந்த ஒரு
கஷ்டங்கள் வந்து ஏற்படாம நம்மளுக்கு காப்பாற்றுகிறது. சரிங்களா? அதுபோலதான் இந்த கார் விபத்து இல்ல திருட்டோ இல்ல வழிப்பறிக்கொலையோ இதுல இருந்து உங்களை முழுமையாக 24 மணி நேரமும் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கு. அது நேரடி பாதுகாப்பு. அதை தவிர மறைமுகமான பாதுகாப்புன்னு வேற சொல்றோம். இந்த கவசமாகப்பட்டது தீய சக்தி சொல்றா. இப்ப பில்லி, சூனியம், பேய், ஏவல், தாண்டல், மாந்திரிகம் இதெல்லாம் ஒரு சில பேர் நம்புவாங்க, ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா நம்பினவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த கவசமாகப்பட்டது நாம் சொன்ன இந்த அனைத்து தீய சக்தியிலிருந்து அவங்களை பாதுகாக்கிறது. எங்கள் குருநாதர் தெய்வீக சத்குரு அவர் இதுக்காகவே தனிப்பட்ட யாகம் வளர்த்து இந்த ஒளி கவசத்தை எங்களுக்கு இந்த பயிற்சி மூலமாக வழங்கியிருக்கார். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இன்னும் மேற்கொண்டு நான் கவசத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொன்ன கவசமாகப்பட்டது வந்து ஒரு லிஸ்டே போடலாம், ஒரு கணக்கு வழக்கு இல்ல. அந்த வகையில அடுத்து நான் சொல்றது வந்து இயற்கை பேரிடர். உதாரணம் சுனாமின்னு சொல்றாங்க. சுனாமின்னு சொல்லி வந்தது இல்ல 2002 2004 அந்த நேரத்துல பினாங்குன்னு சொல்லி மலேசியால ஒரு ஊர் இருக்கு. இது வந்து உண்மை சம்பவம். அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். சுனாமி ஏற்படுறதுக்கு 15 நிமிடத்துக்கு முன்னால் இந்த தெய்வீக சத்குரு பயிற்சி பெற்றவர் அவர் அந்த மாநிலத்துல அந்த கடற்கரை ஓரத்துல இருந்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு உள் உணர்வானது இன்னமும் சம்திங் கோயிங் டு ஹேப்பன் சொல்லி அவருக்கு என்ன சொல்லி ஏற்பட்டது. அவருக்கு அந்த உள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து இமிடியேட்டாக அவருக்கு வேண்டிய பொருட்கள், ஆபரணங்கள், இந்த பிறப்பு பத்திரங்கள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு உடனடியா அந்த இடத்துல இருந்து வெளியாகின பிறகு அடுத்த 15 நிமிஷத்துல அந்த சுனாமி பேரிடர் அங்க ஏற்பட்டது. அந்த சுனாமி பேரிடத்துல நம்ம இன மக்கள் ஸ்ரீலங்காலும் சரி, இந்தோனேஷியாலும் சரி நிறைய மக்கள் இறந்திருக்காங்க. இந்த பயிற்சியாகப்பட்டது கவசம் உங்களுக்குள் ஒரு உணர்வு ஏற்படும். இயற்கை பேரிடர் வந்து சொல்றது வந்து நமக்கு தெரியாது, எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனா இந்த கவசம் என்பது இயற்கையோட தொடர்பு கொள்ளும். காற்று எப்படி இருக்கும்? காற்று வந்து நம்மளும் சூழ்ந்திருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. காற்று இல்லாம யாரும் இல்ல. காற்றை யாரும் பார்க்க இயலாது, ஆனா உணர முடியும். அத போலத்தான் இக்கவசமாகப்பட்டது. நாம் அதை காண இயலாது, ஆனால் நம்மால் உணர முடியும். அதாவது இந்த கவசத்தை நீங்கள் எப்படி உருவாக்கி கொள்வது என்பது இந்த பயிற்சியிலே சொல்லி தரப்படும், அப்படியா? கண்டிப்பாக. எங்கள் தெய்வீக சத்குரு குருநாதர் இந்த பயிற்சியின் மூலமாக நீங்க யோக சக்தி பயிற்சி பெற்ற பிறகு எப்படி இக்கவசத்தை நாம் நமக்குள் உருவாக்கலாம் என்று பயிற்சி விளக்கங்களை கண்டிப்பா உங்களுக்கு விளக்குவார். அதுதான் சுவாரஸ்யம். நிச்சயமாக. இந்த வேளையிலே நிகழ்ச்சியில இணைந்து கொள்ள மலேசியாவிலிருந்து உமா காத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரோடு பேசுவோமா சரவணன்? ஓ, தாராளமாக. வணக்கம் உமா. வணக்கம், சொல்லுங்கள். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ சரணம். என் பேர் உமா, நான் மலேசியால இருந்து கால் பண்றேன். இந்த யோக சக்தி பயிற்சியை வந்து நான் வந்து 2006 கலந்துக்கிட்டேன். சோ 6 வருட காலகட்டமா இந்த யோக சக்தி பயிற்சி, தியானம், கவசம் இதெல்லாம் நான் பயன்படுத்திட்டு வரேன் அனிதர வாழ்க்கையிலையும். குறிப்பாக இன்று சரவணன் பேசிய கவசம் பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? கவசம் என்று அதுல வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது மூலியமாக நிறைய மெசேஜ் கிடைக்கும் இந்த கவசத்தோட ஆற்றலை பத்தி. சோ நான் ஒரு ஸ்டூடெண்டா படிச்சிட்டு இருக்கக்குள்ள கேம்பஸ் லைஃப்ல, சோ அது வேற ஒரு மாநிலம். சோ ஹோம் டவுன் போறேன்னா அது வேற ஒரு மாநிலம். சோ பஸ் ஏறி வரணும். சரி. சோ அன்னைக்கு காலங்கத்துல நான் கிளம்பக்குள்ள எனக்கு காய்ச்சல், உடம்பு சரியில்லை. சோ சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு நான் கிளம்பக்குள்ள மனசுல ஒரு தோன்றல், இன்னும் நம்ம பயிற்சிகள் செய்யல, கவசம் போடல, தியானம் செய்யல அப்படின்னு. அது கவசம் போடுறதுன்னா அந்த பயிற்சி மூலமாக நீங்கள் ஒரு கவசத்தை உங்களுக்கு உருவாக்கி கொள்வது, அப்படியா? அப்படிதான். சோ திருப்பி நான் போயிட்டு உட்காந்து குரு கொடுத்த பயிற்சி தியானம் எல்லாம் செஞ்சுட்டு நான் கிளம்பி வந்து பஸ் ஸ்டாப், சோ ரோட் ஓரத்துல பஸ் ஸ்டாப்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த ரோடு வந்து 2 லேன் ரோடு. சரி. சோ ரைட் டைரக்ஷன்ல ஒரு ரோடு, லெஃப்ட் டைரக்ஷன்ல போற ஒரு ரோடு. ஓகே, நான் அந்த பஸ் ஸ்டாப்ல நான் ஒண்டிதான் வெயிட் பண்ணேன், வேற யாருமே இல்லங்க.
சோ ஆப்போசிட் லேன்ல பஸ் வந்து நின்றுச்சு. சரி. சோ நான் ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கத்துக்கு போனோம். சோ நான் எந்திரிச்சு சீக்கிரமா ரைட் லெஃப்ட் ரோட பார்த்துட்டு கிளியரான்னு சொல்லிட்டு நான் ரோட கிராஸ் பண்ணி 2 லேனுக்கு நடுவுல நான் முதல்ல நின்னுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பாக்குறதுக்கு சரியான நேரமானு பாக்கக்குள்ள அந்த பஸ் வந்த லேன்ல பின்னாடில இருந்து ஒரு காரு ரொம்ப ஹை ஸ்பீட்ல வந்துட்டு இருந்துச்சு. வந்து பஸ் அங்க நிக்கிறத பார்த்த உடனே அந்த கார் வந்து அந்த பஸ் ஓவர்டேக் பண்ணுது. ஓவர்டேக் பண்றது அந்த இடத்துல நான் நிக்கிறேன். அந்த கணம் என்ன செய்யறதுன்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு நபர் வந்து என்னை பிடிச்சி திருப்பி என்ன அந்த பஸ் ஸ்டாப்ல இழுத்தாங்க. இழுத்த உடனே யார் நம்மள இழுத்ததுன்னு சொல்லி நான் திரும்பி தேடுக்குள்ள அந்த இடத்துல யாருமே இல்ல. நான் திருப்பி அந்த பஸ் ஸ்டாப்க்கு என்னை இழுத்த உடனே அந்த கார் வந்து நான் நின்ன இடத்த கிராஸ் பண்ணிருச்சு. அந்த இடத்துல வந்து என் குருநாதர் கொடுத்த அந்த கவசம் வந்து நான் அனுபவபூர்வமா உணர்ந்தேன். அந்த இடத்துல வந்து என்னோட உயிர் தப்புனதே. அப்படின்னா நீங்க சொல்றீங்க யாருமே உங்களை இழுக்கல, ஆனால் அந்த உங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் இழுக்கப்பட்டீர்கள். அந்த கவசம் ஆகியது என்னை வந்து காப்பாற்றி அந்த பக்கத்துக்கு கொண்டு போயிருக்கு. இந்த வேலையில என் குருநாதர் யோக ஞானஸ்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக கொடுத்த கவசத்துக்கு நான் உண்மையிலேயே மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிகுந்த ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். சரவணன், நீங்களும் நிகழ்ச்சியில் இருக்கிறீர்கள், பேசலாம். ரொம்ப நன்றி உமா. நன்றி. நன்றிமா. நன்றி உமா. அடுத்த நேயரும் அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறேன். வணக்கம். வணக்கம். யோக ஞானஸ்ரீ ஸ்ரீ குரு சரணம். நீங்கள் யார்? ரமேஷ், நான் சிங்கப்பூர்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க ரமேஷ், உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். சரவணனும் இப்பொழுது நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறார் பேர்த்தில இருந்து. சரவணன், நீங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும் குரு. அல்ல இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பினை வழங்கிய பேரன்புக்கும் பெருமனுக்கும் உரிய தத்துவஸ்ரீ குருஜிக்கும் தத்தின்ஸ்ரீக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்றேன். சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். ஆக்சுவலி நானும் என் மனைவியும் கடந்த 7 வருடங்களாக குருநாதர் வழங்கிய யோக சக்தி தியானத்தையும் பயிற்சியையும் அன்றாடம் செய்து வருகிறோம். சரி. இன்னைக்கு வாழ்க்கையில மிக மிக சிறப்பான நிலையை அடைந்து வருகிறோம். அதாவது அப்படி என்ன சிறப்பை இந்த பயிற்சி மூலமாகத்தான் அந்த சிறப்பை பெற்றீர்கள் என்று எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள்? என்ன நான் இன்றைக்கு என்ன சொல்ல வரேன்னாக்கா, இன்னைக்கு 7 வருடங்களோட சிறப்பான நிலையில அடைஞ்சிருந்திருக்கேன். இன்றைக்கு நான் வந்து ஒரு பயிற்சி எடுத்த ஆரம்ப காலத்தை எனக்கு ஒரு அனுபவத்தை இங்க பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக கவசம் என்ற ஒரு பயிற்சி முறை, அதன் மூலமா எனக்கு ஒரு அனுபவத்தை இங்க ஷேர் பண்ணிக்கிட்டு சொல்லுங்க. அன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொங்கல் கொண்டாடும் காலை நேரம். நானும் என் மனைவியும் எழுந்து குளித்து விட்டு இறை வழிபாடு செய்து விட்டு தவறாமல் கவசம் பயிற்சியையும் தியானத்தையும் முடித்தோம். அதன் பிறகு நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தேன். என் மனைவி வந்து அவங்க பிள்ளைங்களை எழுப்பி தயார்படுத்திக்கிட்டாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு. அதன் பின் அவங்க வந்து சமையல் அறைக்கு போயிட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்கு மண்பானை அலங்கரிச்சு அடுப்பு மேல் வைத்து பாலை ஊத்தினாங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து தமிழ்நாட்டுல வந்திருந்தாரு. அவரும் அவங்க அம்மாவும் பயிற்சி எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. மலேசியால பயிற்சி எடுக்கிறதுக்கு எங்க வீட்டுல வந்து தங்கியிருந்தாங்க. ஓகே. சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா வந்து என் ஃப்ரெண்ட் அம்மா வந்து அந்த சமையல் அறையில சாதம் சமைக்கிறதுக்கு அவங்களுடைய பிரஷர் குக்கர் அந்த மண்பானை பக்கத்துல அடுப்பில் வைத்தாங்க. சாதம் வந்துகிட்டு இருக்கு. மண்பானையில வந்து பாலும் பொங்கல் நிலையில இருக்கு. ஓகே. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி வந்து எல்லாரையும் சமையல் அறைக்கு கூப்பிட்டாங்க. நானு, மனைவி, 2 பிள்ளைங்க அந்த பொங்கல் பானை இருக்கும் மிக அருகில் ரொம்ப கிட்ட சென்று அந்த பொறுமையாக அந்த பொங்கல் பானை இருந்து பால் பொங்கறத காண காத்திருந்தோம். ஓகே. சோ என்ன இருந்துச்சுனாக்க
இப்ப என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து அதே சமையலர் கிட்ட தான் இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் சற்று தூரத்துல இருந்தாங்க. சோ நான் அப்ப வந்து என்ன செஞ்சிருந்தேன்னாக்கா, அந்த பால் பொங்கலோட படம் எடுக்கிறதுக்கு கேமராவை செட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா படார் என்று பிரஷர் குக்கரு அந்த பிரஷர் குக்கர் மூடி வெடிச்சு அது மேல பறந்து மண்பானை பக்கத்துல இருந்துச்சு. ஆனா அந்த பானை மேல படல. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுனாக்கா, என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அந்த பிரஷர் குக்கரை வைக்கும் போது அந்த மூடிய வந்து சரியாக லாக் பண்ணல, அதனாலதான் பறந்துச்சு. ஆமா ஆமா. சோ அந்த கோச்சிக்கிட்டு இருந்த அந்த சாதம் வந்து சரியான பிரஷர் கொடுத்து அந்த மூடிய வெடிக்க வச்சுது. சரி. சோ அந்த வெடிச்சு வெந்துக்கிட்டு இருந்த சாதம் பாத்தீங்கன்னாக்கா வெளியே தெரிச்சு சமையல் அறை முழுவதும் விழுந்துருச்சு. ஆனா இங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நானே மனைவி பிள்ளைங்க அவ்வளவு கிட்ட இருந்தோம், எங்க மேல ஒரு அரிசி கூட படல. அது எப்படி? அதாவது நீங்கள் சொல்லுவது வந்து நீங்கள் அந்த கவச பயிற்சியை எடுத்து அந்த கவசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை சுற்றி எந்த ஒரு தீவிமையும் அல்லது தீங்கும் விளையாத வண்ணம் ஒரு கவசத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்கிறீர்களா? ஆமா. அது பாத்தீங்கன்னா தியானம் நம்ம அன்றாடம் செய்யறோம். அதன் விளைவாக நம்மளுக்கு வந்து சக்திகளை வந்து உடம்புல வந்து சேகரிக்கிறோம். அந்த சக்திகளை பயன்படுத்தி பயிற்சி முறைகள்னு ஒரு பயிற்சி முறைகள் பாத்தீங்கன்னாக்கா அந்த கவசம், இந்த கவசம் எடுத்து நம்ம வந்து சுத்திரும் ஒரு கவசம் அதை பயன்படுத்தலாம். கவசம் மாதிரி ஒரு பாதுகாப்பை நம்ம உருவாக்கலாம். நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒரு அரிசியோ அல்லது இப்படி நடந்த ஒரு அசம்பாவிதத்திலே, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கூட உங்களை தாக்காத அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பை உங்களை சுற்றி ஏற்படுத்தலாம். சற்று நேரத்துக்கு முன்னர் உமா பேசிய பொழுது குறிப்பிட்டார், ஒரு விபத்திலிருந்து தான் யாரோ ஒருவர் தன்னை பின்னால் இழுப்பது போன்று தோன்றி தான் இழுக்கப்பட்டேன், ஒரு வாகனத்திலிருந்து விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டேன் என்று. அப்படியான ஒரு சக்தியை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ராஜயோகத்திலே இருக்கிறது. அப்படியோ? கண்டிப்பாக பாத்தீங்கன்னா சற்று தூரத்தில் இருந்த எங்க ஃப்ரெண்ட் ஒரு அம்மாக்கு வந்து அந்த சாதம் அவங்க மேல பட்டிருக்கு. அவங்க மேல பட்டு அவங்க வந்து எரிச்சல் தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு என் ஃப்ரெண்ட் வந்து தூங்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட் வந்து எழுந்து வந்து அந்த இடத்தை பார்த்துட்டு பயந்து கொண்டு நின்றுகிட்டு இருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து இதெல்லாம் நடந்தது வந்து வெரி ஃபாஸ்ட். ஆனா நீங்களும் பக்கத்தில் இருந்தீர்கள், உங்களிடம் படவில்லை. ஆனா அந்த நேரத்துல ஜஸ்ட் வந்து மெட்ரோ ஃபியூ செகண்ட்ஸ்ல பால் பொங்கி எல்லாரும் பொங்கலோ சொல்றோம். ஆனா அந்த நேரத்துல அந்த இருந்த பயம், அதிர்ச்சி எல்லாமே காண போயிடுச்சு. அந்த நேரத்தில் சரவணன், நீங்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறீர்கள், சொல்லுங்கள். வணக்கம் ரமேஷ். உங்களுக்கு ஏற்பட்ட இதே இந்த அனுபவம் தான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய யோக சக்தி, நம்ம குரு கொடுத்த நம்மளுக்கு யோக சக்தியை வந்து எந்த சக்தியினால நம்ம கம்பேர் பண்ணவும் முடியாது. ஆமா, பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் நான் உணர்ந்த என்ன என்றால், ஒரு நல்ல நாள், அதுவும் பொங்கல் கொண்டாடும் நேரத்தில் இருந்து ஒரு விபரீதம் நடக்கும் போது நானும் என் மனைவியும் செலுத்திய கவசம் எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பான அமைதியான சூழ்நிலையை அமைத்துக் கொண்டிருந்தது. ஆனா இப்பயும் அமைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நான் உணர்ந்தேன் இன்னைக்கு. நன்றி. சொல்லுங்க. பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து 15 வயசுக்கு குறைவா உள்ள பிள்ளைங்க வந்து பயிற்சி எடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நான் போடுற அந்த கவசம் வந்து எங்க பிள்ளைங்களுக்கும் போய் இயங்குது. அத நான் வந்து பல முறையில் நான் வந்து உணர்ந்திருக்கேன். பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சம்பவம் நடக்கும் போது பிள்ளைங்களும் பக்கத்துல அவங்களுக்கும் படல பாருங்க. அதுக்கு அந்த சம்பவத்தை முடிஞ்சிட்டோன்னா என் ஃப்ரெண்டும் அம்மாவும் ரொம்ப நம்பிக்கையோட பயிற்சி எடுத்தாங்க. இன்னைக்கு சிறப்பா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரவணன் சொல்லுங்க. நன்றி ரவி, நன்றி.
ரமேஷுக்கு நன்றி. இன்னும் ஒரு நேயர் காத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். வணக்கம். வணக்கம். நீங்கள்? என் பேர் கண்ணா, நான் பெர்த் ஆஸ்திரேலியால இருந்து கால் பண்றேன். கண்ணா, பெர்த்ல இருந்து பேசுறீங்களா? சரி, நீங்களும் இந்த பயிற்சி எடுத்து தான் பெர்த்துக்கு வந்திருக்கீங்க? மலேசியால யோக சக்தி பயிற்சி எடுத்து 10 வருடம் காலமா ஆகுதுங்க. இந்த 10 வருடத்துல நிறைய அனுபவம் பெற்றிருக்கானே. அதாவது இந்த கவசம் பற்றி இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கவசத்தை பற்றி ஏதாவது அனுபவ பகிர்வு? ஆமாங்க. சொல்லுங்க. போன வாரத்துல ஒரு அனுபவம் இருக்குண்ணே. என்ன ஒன்னா, வேலை முடிஞ்சு கார்ல போகும்போது பெர்த்ல வந்து ஒரு பெரிய கார்ல போகும்போது ஒரு பெரிய சைன் போர்டு வந்து கார் கண்ணாடியில விழுந்து கண்ணாடி நொறுங்கி விட்டதுண்ணே. எனக்கு ஒரு அடியும் இல்ல. அந்த கவசம். அப்ப நீங்க அன்னைக்கு கவச பயிற்சி செஞ்சுட்டு தான் போனீங்களா? ஒவ்வொரு நாளும் செய்வீங்களா? காலையிலே அந்த பயிற்சியை செஞ்சுட்டு போவோங்க. அதாவது இந்த ராஜயோக பயிற்சி என்பதை நீங்கள் நாளாந்தம் செய்வதன் மூலம் பல விடயங்களில் இருந்து, குறிப்பாக இன்று நாங்கள் பேசுகிற இந்த கவசம் என்பது மிக துணையாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து செஃப் துறையில இருக்கேன். எனக்கு பல பல சொல்றது விபத்துக்கள் விபத்து காயப்படுறது சந்தர்ப்பம் கூட. ஆமா, சுடு தண்ணி படுறதுன்னா எல்லாமே ஒண்ணுமே எனக்கு காயம் இல்லாமல். அதனால் நீங்கள் இந்த கவசத்தின் மூலமாக ஒரு முழுமையான பாதுகாப்பை பெறுகிறீர்கள். இந்த கவசத்துக்காக நீங்கள் எவ்வளவு நேரம் ஒரு நாள் காலையிலே குரு அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள், ஒரு பயிற்சி பட்டறை நடத்தவிருக்கிறார்கள் என்று சரவணன் குறிப்பிட்டிருக்கிறார் டிசம்பர்ல, இல்லையா சரவணன்? அந்த ஒரு நாள் பயிற்சியை பெறுவதன் மூலம் அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு நேரம் ஒரு நாளுக்கு காலையிலே இந்த ராஜயோக பயிற்சியை அல்லது ராஜயோக செயல்பாடுகளை செய்ய வேண்டும்? அதாவது இந்த கவசத்தை அணிந்து கொள்வதோ அல்லது கவசத்துக்கான பிரார்த்தனைகளை செய்வதோ அல்லது மனதை ஒரு நிலைப்படுத்துவதோ, இதுக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் ஒரு நாள் செலவழிக்கிறீர்கள்? எப்பொழுது அதை செய்வீர்கள்? காலையிலே என்னோட காலேஜுக்கு போறதுக்கு 1 மணி நேரம். 1 மணி நேரம் செய்வீர்களா? ஆமாங்க. அப்படின்னா காலை 6 மணிக்கு வேலைக்கு போறவர் வந்து 5 மணிக்கு கிளம்பணும். ஆமாங்க. 1 மணி நேரம் பயிற்சி வேண்டும் ஒவ்வொரு நாளும்? ஒவ்வொரு நாளும். அது ரொம்ப தீவிரமான பயிற்சி என்று சொல்கிறீர்கள், அப்படியா? ஆமாங்க. அதனால் எல்லாவற்றையுமே நீங்கள், அதாவது மனத்துக்கு சாந்தி, மனதுக்கு நிம்மதி, இந்த கவசம், பாதுகாப்பு, எல்லாவற்றையுமே பெறுகிறீர்கள். உங்களுக்கும் ஒரு பெரிய திருப்தி இருக்கும் இந்த பயிற்சி மூலம், அப்படியோ? ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்ய வேண்டும். ஒரு நாள் செய்ய முடியவில்லை, சுகவீனம் அப்படி என்று வைத்தால் பிரார்த்தனை பண்ணுவோம். குருவிடம் மன்றாடி பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த வேலையில என்ன சொல்லுங்கள் சரவணன், சொல்லுங்கள். இந்த வேலையில கண்ணா சொன்ன மாதிரி தானே, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் பாருங்களேன். அதே போல ஒரு சில பேருக்கு காலையில வேலைக்கு போகாதுன்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். சோ அவங்களால 1 மணி நேரம் நிறைய டைம் எடுத்து செய்வார்கள். ஒரு சில நேரம் காலையில 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு இருக்கும். சோ 6 மணிக்கு தான் எலும்பு எல்லாம் இருக்கும். 6 மணிக்கு எழுந்திருச்சுதான் பிறகு அவங்க வேலைக்கு செல்ல இருக்கும். சோ வேலைக்கு செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்ம கடவுளை வழங்கிட்டு போறோம்னு பாத்தீங்கன்னா 10-15 நிமிஷம் தான் இருக்கும். அந்த நேரத்துல அதை நம்ம அப்படி ஒரு சூழ்நிலை தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 10 நிமிஷம் கூட கடவுளை கும்பிட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில நாம் என்ன செய்யலாம் என்றால், யோக சக்தி பயிற்சி பெற்ற நாங்கள் கடவுள்கிட்ட சென்று முக்கியமாக குருவிடம் பிரார்த்தனை செஞ்சுட்டு அவர்கிட்ட பிரணாயாம பயிற்சியும் தியானம் ஒரு குறைஞ்சது 10 to 15 நிமிஷம், குறைஞ்சது 15 நிமிடமாவது நம்ம தியானம் செய்தாலே நமக்கு நாம் அன்னைக்கு தேவையான முழு என்ன சொல்றது ஒரு நல்ல நாளை ஆரோக்கியமான நாளை உருவாக்கலாம், உருவாக்கிக் கொள்ளலாம். சரிங்களா? அதே போலதான் இந்த யோக சக்தின்னு பாத்துட்டீங்கன்னா இதுலயே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இயற்கை பேரிடர் எல்லாம் சொல்லியிருந்தேன்.
அதுக்கு அடுத்த நம்ம பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அம்சம் நான் இதுல சொல்ல வேண்டியது என்ன சொன்னீங்கன்னா, நம்ம மிஸ்டர் ரமேஷ் சொல்லியிருந்தாரு, சிங்கப்பூர்ல இருந்து கால் பண்ணவர். இக்கவசமாகப்பட்டது நாம் பிறர் உயிர்களுக்கும் அல்லது பொருட்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் சொல்லி இந்த வேலையில் நான் முக்கியமா சொல்லிக்கிறேன். ஏன்னு சொன்ன, இப்ப நாம் இங்க இருக்கிறோம், நான் பயிற்சி பெற்றவன், நான் என் குருநாதர்கிட்ட பயிற்சி பெற்று நான் தீவிரமாக என்னோட கவசங்களை ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் இக்கவசமாகப்பட்டது என்னை நம்பினோர், உதாரணம் என்ன, இப்ப நம் நாட்டு மக்கள் எத்தனையோ பேர் இன்னும் யாழ்ப்பாணத்திலையும் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா? என்னோட அன்பு சகோதரர்கள், என்னோட தங்கை இல்ல உற்ற உறவினர்கள், அவங்க எல்லாம் இன்னமும் யாழ்ப்பாணத்துல இல்லங்கள் சிலங்கன் ஆமிகிட்ட இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நான் இங்கிருந்து அவர்களுக்கு பிரார்த்தனையும் செய்யலாம், அவர்களுக்கு கவசத்தையும் அனுபவிக்கலாம். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நடக்குன்னு நம்ம சொல்ல இயலாது. சரியா? நாம் இங்க இருக்கோம்னா நம்ம 24 மணி நேரமும் நம்ம ஆஸ்திரேலியா இருக்கிறது சேஃப்டி. எப்படி போனாலும் கண்டிப்பா போலீஸ்காரன் ஒன்றுன்னு சொன்னா கண்டிப்பா நிப்பான் இல்லையா? ஆனால் யாழ்ப்பாணத்துல அப்படி இல்ல. நமக்கு ஒன்றுன்னா அவங்கதான் இருக்கார்கள். சோ அப்படி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் இக்கவசமா நாம் இந்த கவசத்தை உருவாக்கலாம். இருந்தாலும் அவங்க பயிற்சி எடுக்காவிட்டாலும் நேரடிய அந்த உடல் சம்பந்தப்பட்டவர்கள், என்ன தம்பி தங்கையர் அவர்கள் உறவினர்கள் இல்ல நண்பர்கள், இவங்களுக்கும் அங்க நம்ம நாட்டு மக்கள் இருக்காங்க இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அவங்களுக்கு நாம் இந்த பாதுகாப்பு அனுபவிக்கிறதுனால அவங்களோட அந்த நாட்கள் ஒரு பாதுகாப்பாக அமையும். நாம இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம யாழ்ப்பாணத்து போகலாது. அப்படி போனாலும் நாம் மறுபடியும் சேஃபா திருப்பி வருவோமா நம்மளுக்கு தெரியாது. அவர்களும் இங்க வர இயலாம இருக்குது. சூழ்நிலையில இக்கவசம் நம்ம முழுமையாக அங்க பயன்படுத்தலாம். மலேசியர் கண்ணா, நீங்களும் இன்னும் இருக்கீங்களா? கேட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. இன்னும் ஒன்றுண்ணா, இந்த வேளையில் என் குருநாதர் தத்து ஸ்ரீ குருஜி அவர்களுக்கும் தத்துக்கும் என் அன்பான நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி கண்ணா, நன்றி நன்றி. சரவணன், சொல்லுங்கள். நிறைவாக நாங்கள் இன்றைக்கு ஒரு கவசம் பற்றி, அதாவது இந்த குருநாதர் அவருடைய ஆஸ்திரேலிய வருகையின் பொழுது அவர் அளிக்கின்ற பயிற்சிகளிலே உள்மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது, அதை பற்றி பேசியிருந்தோம். இன்று நாங்கள் எங்களை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்குவதை பற்றி, அதாவது பாதுகாப்பு கவசம். எந்த ஒரு வெளிப்புற சக்திகளும் எம்முடைய உடலை அல்லது எம்மை அணுகாத வகையிலே நாங்களாக ஒரு கவசத்தை, எங்களை சுற்றி ஒரு கவசத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவமான சக்தியை இந்த பயிற்சி மூலம் பெறலாம் என்று குறிப்பிடுகிறீர்கள். கண்டிப்பாக. இந்த கவசத்தை பத்தி நான் நிறைவுக்கு வராதுன்னா இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கு, அதையும் சொல்லி முடிச்சிருந்தேன். சொல்லுங்க. இந்த கவசமாகப்பட்டது இப்ப இந்த விபத்துக்கள் மட்டும் நம்மள தவிர்க்கணும் மட்டும் இல்ல, இதை தவிர யாராவது நம்மளை ஏமாற்ற நினைத்தாலும், நம்மளை இப்போ ஒருத்தவங்க இப்போ ஒரு சேல்ஸ்மேன், நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம், அவங்க நம்ம கார் வாங்க நேரத்துல அவங்க இவங்க கிட்ட கார் ஹை பிரைஸ்க்கு வச்சு வித்துடலாம் என்று சொல்லி யோசிப்பார்கள். அந்த நேரத்திலயும் அவங்க அப்படி ஒரு கெட்ட எண்ணத்தையோட நம்மள நெருங்கிட்டார்களா, அவர்கள் மனம் அதற்கும் இக்கவசமாகப்பட்டது அவர்கள் மனதை மாற்றிவிடும். இல்லை என்றால் அவர்கள் நம்ம இடத்தில் நெருங்க இயலாமல் அவங்க அங்கிருந்து சென்றுவாங்க. ஆகவே நேயர்களே, நீங்களும் இந்த பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் பமலா சரவணன் 0431933798 0431933798. நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. சரவணன், நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆஸ்திரேலிய மக்கள் இந்த பயிற்சியிலே எப்படி ஆர்வத்தை இதுவரையில் இந்த நிகழ்ச்சி மூலமாக காட்டியிருக்கிறார்கள்? சரவணன், இதுவரைக்கும் நம்ம ஆஸ்திரேலிய நேயர்கள் நிறைய மக்கள் நம்ம கிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க. அவர்கள் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. முழுமையாக நிறைவாக ஒன்னு சொல்லிக்கிறேன், நமக்குன்னு நம்ம இருக்கிற இந்த யோக சக்திய ஒரு குருநாதர் நமக்கு நம்மளை தேடி வந்து இப்படி ஒரு பயிற்சி வழங்குறார் என்றால் ஒரு அற்புத சக்தி.
இந்த அச்சுறுத்தல் சக்தியை ஏன் நாம் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்க கூடாது? ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு திருப்பி நமக்கு வருமா வராதா நமக்கு தெரியாது. நாம் ஒரு சித்தர்கிட்ட போய் சேர முடியாது. ஆனால் ஒரு சித்தர் நம்மளை நாடி வரும் பொழுது ஏன் இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கூடாது, பயன்படுத்திக்க கூடாது? காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. ஆகவே 0431903798 சொல்லுங்க தம்பி. சோ அதனால் அன்பான நேயர்களே, தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம். ஏன்னு சொன்னா உங்களை ஆதரவுனால்தான் நாங்கள் எங்கள் குருநாதரை இந்நாட்டு ஆஸ்திரேலியா மண்ணுக்கு இங்க வருகை தர வைக்கிறோம். அடுத்த வாரம் சந்திப்போம். நேர மாற்றத்தினால் இன்று 11:30 நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்த வாரம் 10:30 ஆரம்பிப்போம். நன்றி 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 சரவணன், நன்றி, வணக்கம்.